அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் மூமின்களுடைய குணாதிசயம். ஒரு மூமின்டால் எந்த மாதிரி இருப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன் வசனத்துல இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். ஒரு விஷயத்துல நாங்க உங்களுக்கு தீர்ப்பளிக்க போறோம் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டால், அந்த மூமின்கள் அழைக்கப்பட்டால் ஐயகூலு சமிஅனா வ தஅனா, உடனே செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாங்க அல்லாஹ்வாகிய நானும் என்னுடைய நபியும் அதுக்கு நாங்க தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மூமின்கள் என்ன சொல்லுவாங்க? செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம். நல்லா எங்களுக்கு சொல்லுங்க. உடனே நம்ம அதை செவிமெடுத்து உடனே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்யறோம்? அதை எடுத்து நடக்கிறோம். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் அப்படி நடக்கிறாங்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். வெற்றி பெற்றவர்கள் தான் சொர்க்கவாதிகள். அப்ப இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதலாவது சம்பவத்தை நான் சொல்றேன். சஹாபாக்கள் எப்படி நன்மையில எங்களால் போட்டிட்டு அவர்களை ஜெயிக்க முடியாதோ அதே போல பாவத்திலையும் அவங்கள போட்டிட்டு எங்களால ஜெயிக்க முடியாது. இஸ்லாத்துக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்களே, அந்த அவர்கள் செஞ்ச அந்த பாவத்தையும் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற பாவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி பாவம் செய்யறதுலயும் நம்பவான், நன்மை செய்யறதுலயும் அவங்க தான் நம்பவான். ரெண்டுலையும் சஹாபாக்களை எங்களால முந்தவே முடியாது. அதுல ஒன்று தான் பெரும் பாவம் என்ன தெரியுமா? சமுதாயமே மூழ்கி கிடந்த ஒரு பாவம் சாராயம். சாராயம் குடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? இன்றைக்கெல்லாம் என்னங்க சாராயம் குடிக்கிறாங்கலாம். சஹாபாக்களோட குடிச்ச சாராயத்தை பார்த்தா இவன்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி சஹாபாக்கள் குடம் குடமாக குடித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் வாராங்க. ஒரு சிலர் நபிகளாரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த சாராயத்தை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாம் குடங்குடமாக சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சாராயம் குடித்தலை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க. ஏண்டா அல்லாஹ் அந்த கட்டத்துல சாராயத்தை ஹராமாக்கி இருக்க இல்லை. இஸ்லாத்துக்கு பிறகும் சஹாபாக்கள் சாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்க. உஹது யுத்தத்திலையும் சில சஹாபாக்கள் சாராயம் குடிச்சிட்டு யுத்த களத்துக்கு வந்தாங்க, யுத்தம் செஞ்சாங்க. அவர்களுடைய வயிறுல சாராயம் இருக்கும் பொழுதே ஷஹீதாகி மரணித்தார்கள். பிறகுதான் சாராயம் என்ன செய்யப்படுது? ஹராமாக்கப்படுது. சாராயம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டதுக்கு பிறகு சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சாராயத்தை ஹராமாக்கிட்டான், ஆனா உஹது யுத்தத்துல எல்லாம் சில சஹாபாக்களுடைய வயிற்றுல சாராயம் இருந்துச்சே, அந்த நிலையில தானே மௌத்தா போனாங்க அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். சட்டம் எல்லாம் இப்பதானே, சட்டம் ஒரு சட்டத்தை விதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை பத்தி நான் கேள்வி கேட்க மாட்டேன். சட்டம் விதிக்கப்பட்டதுக்கு பிறகு செய்யப்பட்டால் தான் அது குற்றம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இதுல அவங்க என்ன கேட்கிறாங்க? எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி, சாராயத்தை பற்றியும் சூது விளையாடுவாங்கல்ல, சூது விளையாடுவதை பற்றியும் நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதுல கெட்டது தான் அதிகமாக இருக்கிறது. வ மனாஃபிஉ லின்னாஸ், ஆனால் மனிதர்களுக்கு ஒரு சில நல்லவைகளும் அதுல இருக்குது. சாராயம் குடிக்கிறதுல ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் கெட்டது தான் அதிகம். வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்ரிஹிமா, அதை ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தா அதிகமாக கெட்டது தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த குர்ஆன் வசனத்துல சாராயத்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டான். இதுல தடை செய்யல. சாராயத்தை பத்தி டெஃபினேஷன் கேட்கறாங்க. சாராயத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நீங்க குடிக்கிறீங்க, கொஞ்சம் நல்லது இருக்குது, ஆனா அதிகமாக கெட்டது தான் இருக்கிறது என்று சொல்லிட்டு இந்த வசனத்தோட அல்லாஹ் நிறுத்திட்டான். இதுக்கு பிறகு நீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு எல்லாம் அல்லாஹ் சொல்லல. அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்னடா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரெண்டு பேருமே சொர்க்கவாதி. ஆனால் முரட்டு குடிகாரர்கள். தடுப்பதற்கு முன்னாடி, சாராயத்தை தடுப்பதற்கு முன்னாடி முரட்டு குடிகாரர்களாக இருந்தாங்க. என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் போறாங்க. எங்க போறாங்கன்னா, ஒரு அன்சாரி தோழர், அன்சாரினா மதீனாவாசி, மதீனாவாசி என்ன செய்யறாரு? இவங்க ரெண்டு பேரையும் விருந்துக்கு கூப்பிடுறாரு. விருந்துன்னா என்னது? குடம் குடமா சாப்பாடு தான். இறைச்ச கடிச்சுக்கிடுவாங்க, சாராயத்தை குடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய விருந்து. தாருக்கு மாருக்கு நல்ல அலி ரலியல்லாஹு அவங்க குடிச்சிட்டு பள்ளிக்கு வராங்க. மகரிப் தொழுகை நேரம். மகரிப் தொழுகையில குல்யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுறாங்க இமாமா இருந்து. ஏற்கனவே போதை, அது போதாதுக்கு இமாமாக இருந்து குல்யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுறாங்க. தாருக்கு மாருக்கு ஓதுறாங்க, மாத்தி கீத்தி தாருக்கு மாருக்கு ஓதுறாங்க. இந்த சம்பவம் அபூதாவுதுல வருது, 3186வது ஹதீஸாக வருது.
இந்த சம்பவத்தோட அல்லாஹு தாலா என்ன செய்யறான், முதலாவது சாராயத்தை ஹராமாக்குறான். எதுல? தொழுகையில. அப்ப அதுக்கு முதல்ல குடிச்சிட்டு வந்து தொழுதும் இருக்கிறான். அல்லாஹ் தடுக்கல. இந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், யா யுகல்லதீன ஆமனூ, மூமின்களேன்னு தான் கூப்பிடுறான். கவனிங்க, மூமின்களே, லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில இருக்கும்போது தொழுகையை நெருங்காதீர்கள். தொழாதீங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்லல, தொழுகையை நெருங்க கூட செய்யாதீங்க. ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு விளங்கணும். அப்ப போதை தெளியும் வரைக்கும் நீங்க தொழுகையை நெருங்க வேணாங்கிற அல்லாஹ். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்காத வரைக்கும் நீங்க வந்து தொழக்கூடாது, தொழுகையை நெருங்க கூடாது, இமாமத் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், முதலாவது தொழுகையில சாராயம் குடிச்சிட்டு வந்து தொழுகையில தொழுவதோ அல்லது தொழுகையில ஈடுபடுவதோ கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இதை தடை செய்யறான். ஆனா இதுல வந்து ஒரு டெக்னிக்கான ஒரு விஷயமும் இருக்குது. என்னண்டா, இப்ப யோசிச்சு பாருங்க, சுப தொழுகை நேரம், சுப தொழுகைக்கும் லுஹர் தொழுகைக்கும் ஒரு போதுமான ஒரு கேப் ஒன்று இருக்குது, பெரிய அளவுக்கு ஒரு கேப் ஒன்று இருக்குது. ஆனா லுஹருக்கும் அசருக்கும், அசருக்கும் மகரிபுக்கும், மகரிபுக்கும் இஷாக்கும், இந்த 4 நேர தொழுகை இருக்குது பாத்தீங்களா, பெரிய இடைவெளி இல்லை. பெரிய இடைவெளி எதுக்கு தான் இருக்குது, சுபகுக்கும் லுஹருக்கும் இருக்குது, இஷாக்கும் சுபகுக்கும் இருக்குது. அப்ப சஹாபாக்கள் குடிக்கிறதா இருந்தா எந்த டைம்ல தான் குடிக்கணும், காலையில சுப தொழுதத்தோட போயிட்டு குடிச்சிடணும். அப்பதான் லுகர் டைம் வரும் பொழுது என்ன ஆகிருக்கும், அந்த போதை குறைஞ்சிருக்கும் இல்லையா. அதே மாதிரி இஷாக்கு பிறகு போயிட்டு குடிச்சா சுப வரும் வரைக்கும் பெரிய ஒரு டைம் இருக்குது, போதை குறைஞ்சிரும். அல்லாஹ் என்ன செய்யறான், டெக்னிக்கா இதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரே அடி ஹராமாக்காம அல்லாஹ் வந்து டெக்னிக்கா இதை ஹராமாக்குறான். அப்ப ஒரு சின்ன ஒரு டைம் தான் அவங்களுக்கு கிடைக்குது வந்து குடிக்கிறதுக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, தொழுகையில வந்து சஹாபாக்கள் இதாங்க இதுல உண்டு கவனிக்கணும். இந்த பாருங்க, எங்கட ஆக்கள் பல வருடங்களா சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல வருடங்கள் சிகரெட் குடிப்பான், பல வருடங்கள் போதை, இந்த ரமலான் மாசத்துலயும் குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு போறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிகரெட் குடிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, இது ஹராமா இல்லையான்னு கேளுங்க. ஹராம் தான். அப்ப ஏப்பா செய்யற, ஹராம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏப்பா செய்யற? இல்ல எனக்கு ஹராம்னு தெரியும், நான் அதை விடத்தான் பாக்குறேன், ஆனா அது என்ன விட மாட்டேங்குது. எப்படி இவரு ட்ரை பண்றாரா விடுறதுக்கு, ஆனா அது விடுது இல்லையா. தனக்கு பிடிக்குது இல்ல, விடுறதுக்கு பிடிக்குது இல்லைன்றத நேரடியா சொல்ல வேண்டியதானே, எனக்கு விட பிடிக்குது இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. ஆட தெரிய நிலம் கோணல் மாதிரி நான் விடுறேன், ஆனா அது என்ன ஒட்டி ஒட்டி வருது. இந்த வார்த்தைய நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா முடியலன்ற இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஆக தகுதி சஹாபாக்களுக்கு தான் இருக்குது. ஏன் தெரியுமா, எங்கட ஆக்களை விட அப்படி பாவத்துல ஊறி போய் இருந்தார்கள். குர்ஆன் வசனம் நான் சொல்றேன், இந்த கடைசியா அல்லாஹ் தடுத்தோன்னு எந்த மாதிரி எல்லாம் நடந்தாங்கன்னு சொல்லி, இந்த பாடம் தான் முதலாவது நாங்க படிக்கணும். மனசுல வந்து உடோனுண்டு இருந்தா ஒரு செகண்ட் போதுங்க, ஒரு மூமின்க்கு ஒரு செகண்ட் போதும். இவனுக்கு உட விருப்பம் இல்லை, அதுக்காக வேண்டி கேட்கும் போது வாயில வர மந்திரத்தை எல்லாம் சொல்றான். அப்ப அடுத்ததா வந்து இப்ப தொழுகையில அல்லாஹ் தஆலா செஞ்சுட்டான், தடுத்துட்டான். அதுக்கு பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ், இவரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த 10 பேர்ல வருவார். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல இவங்களும் ஒருத்தர், சஅத் இப்னு அபி வக்காஸ். இவர் எங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க வந்து முஹாஜிர்களும் அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க. அன்சாரி தோழர்கள் தான் மதீனாவாசிகள், முஹாஜிர்கள் சொன்னா மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க வாரத்தை கண்டு என்ன செய்யறாங்க, வாங்க நாங்க உங்களுக்கு விருந்து தாரோம்னு சொல்லி ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா அங்க பொரிக்கப்பட்ட ஒட்டக இறைச்சும் சாராயமும், இதான் விருந்து. ஒட்டகத்தை இறைச்ச பொரிச்சு இருக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. நல்ல வயிறு முட்டை குடிச்சோன்னே நீங்க கவனிச்சிருப்பீங்க, இங்கிலீஷே தெரியாது, ஆனா குடிச்சு போதை வந்தோடனே இங்கிலீஷ் மட்டும்தான் வரும் வாயில, வேற ஒன்றும் வராது இல்லையா. அதே மாதிரி அரசியல்டா என்னாண்டே தெரியாது, குடிச்சு போதை வந்தோடனே வாயில என்னது, தண்ணி அரசியல் தான். இப்படிதானே இது வந்து அவங்கள்ட்டையும் இருந்தது. என்னடா அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல வயிறு முட்டை இவர் குடிச்சிட்டோன்னே அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில முஹாஜிர்கள் சிறந்தவர்களா அன்சாரிகள் சிறந்தவர்களான்னு ஒரு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கடும் போதை எல்லாத்துக்கும். முஹாஜிர்கள் சொல்றாங்க நம்ம தான் சிறந்தவர்கள், ஏன்டா இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அன்சாரிகள் என்ன சொல்றாங்க, நாங்க தான் சிறந்தவர்கள், விட்டுட்டு வந்த உங்களை எல்லாத்தையும் நாங்க கவனிச்சோம், எங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் நாங்க கொடுத்தோம் இப்படின்னு சொல்லி மெதுவா ஆரம்பிக்குது. சூடு பிடிக்க ஆரம்பிச்சு புகைச்சி தள்ளக்கொலை கடைசியில என்ன செய்யறாரு, இவர் வந்து ஒரு முஹாஜிர், சஅத் இப்னு அபி வக்காஸ், அவங்க வந்து மக்கால இருந்து ஹிஜ்ரத் போன முஹாஜிர். இவர் வந்து என்ன செய்யறாரு, கடுமையான ஒரு கோவத்துல ஒட்டகத்துல இந்த தாட பகுதி இருக்குதானே, இந்த பகுதி இதை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார் ஒருத்தருக்கு.
அடிச்சோடனே அவர் அன்சாரி தோழருடைய மூக்குல போய் பட்டு பெரிய காயம். அவர் என்ன செய்யறாரு, அந்த காயத்தோட ஓடோடி வாரார் ரசூல்லா கிட்ட, அல்லாஹ்வின் தூதரை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நபிகளார் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த சம்பவம் இது வந்து முஸ்லீம்ல 4789வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை ஒட்டித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முழுமையாகவே சாராயத்தை ஹராமாக்குறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு யாயுகல்லதீன ஆமனு, இங்கேயும் பாருங்க மூமின்களேன்னு தான் கூப்பிடுறான். மூமின்கள் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, மூமின்கள் தான் சண்டை பிடிச்சாங்க. மூமின்களே, இன்னமல் ஹம்ரு சாராயம், வல் மைசிரு சூது விளையாடுவது, வல் அன்சாபு பலிபீடங்கள், வல் அஸ்லாமு அம்பை போட்டு குறி கேட்பாங்க. அந்த மாதிரி அம்பை வைத்து குறி கேட்பது ரிஜுசுன் மிகவும் அருவருக்கத்தக்க கெட்ட செயல்கள், மின அமலி ஷைத்தான், இது எல்லாமே ஷைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க அவைகளில் இருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த குர்ஆன் வசனம் இறக்கி சாராயத்தை வந்து முழுமையாக ஹராமாக்குறான். இதற்கு பிறகு தாங்க எங்களுக்கு பாடம் இருக்குது. சாராயத்தை முழுமையாக ஹராமாக்கிட்டானா, முழுமையாக ஹராமாக்கினதுக்கு பிறகு நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணுமா இல்லையா, இப்படி ஒரு வகை செய்தி வந்து இருக்கிறது, இதுக்கு பிறகு சாராயம் ஹராம் என்ற செய்தியை சொல்லணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய உம்மு சுலைம் இருக்கிறாங்க தானே, அவங்கள அபூ தல்ஹா அவங்க வந்து திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கிட்ட தான் வந்து அனஸ் ரலியல்லாஹு அவங்க வளர்ந்தாங்க. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களும் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். 10 பேர்ல வர மாட்டாங்க, வேற வேற சந்தர்ப்பங்கள்ல சொர்க்கவாதி என்பதை நிலைநாட்டும் விதமாக பல செயல்கள் சம்பவங்கள் இருக்குது. ஆனா அவருடைய வேலை என்ன தெரியுமா, சாராயம் விற்கிறது. சாராயத்தை விற்கிறது தான் அவருடைய தொழில். குடம் குடமாக சாராய ஸ்டோர் பண்ணிக்கிட்டு டவுன்ல வச்சு சாராயத்தை வித்துட்டு இருப்பாரு. அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அவங்களும் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அவருடைய வேலை என்ன தெரியுமா, சாராயத்தை ஊத்தி கொடுக்குறது. இவர் வந்து கல்லால உட்கார்ந்துருவாரு, அனஸ் ரலியல்லாஹு ஊத்தி கொடுப்பாங்க. இப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும் போது சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிட்டு இருந்தா திடீர்னு சத்தம், சந்தையில திடீர்னு என்னமோ ஒரு பெரிய ஒரு சத்தம் கேக்குது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே, ஒரு அறிவிப்பாளர் வந்து என்னமோ அறிவிச்சிட்டு இருக்கிறாரே, போய் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அனஸ் ரலியல்லாஹு ஓடோடி போய் பார்க்கறாங்க. அந்த அறிவிப்பாளர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் தஆலா சாராயத்தை முழுமையாக ஹராமாக்கி விட்டான். அந்த செய்தியை சொன்னா அனஸ் ரலியல்லாஹு வந்து செய்தியை சொல்றாங்க, அல்லாஹ் வந்து சாராயத்தை முழுமையாக ஹராமாக்கிட்டான் என்ற செய்தியை சொன்ன உடனே இன்னைக்கு தான் பாடம் பாருங்க. என்ன செய்யறாங்க, சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அந்த கோப்பையில ஊத்தி குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை கோப்பையில ஃபுல்லா இருக்கும், இல்லாட்டி பாதிக்கு குடிச்சிருப்பாங்க, பாதி மிஞ்சிருக்கும், இல்லாட்டி காவாசி மிஞ்சிருக்கும். சிலாக்கள் சொல்லுவாங்க தானே, இந்த சிகரெட்டை நிப்பாட்டுறதுக்கு இதோட இதுதான் கடைசி ஒரு பஃப் இழுத்துக்கிறேன் அப்படிமா, இது கடைசி, இதுக்கு பிறகு குடிக்க மாட்டேமா, அடுத்த நாள் பார்த்தா திருப்பி ஒன்று குடிச்சிட்டு இருப்பான். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பாருங்க, சொன்ன உடனே அந்த மீதம் வச்சிருக்க கூட மிஞ்சி இருக்குது, நம்ம காசு வேற கொடுத்துட்டோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, இந்த இருக்கக்கூடிய 2 மொடலை குடிச்சிட்டு இதோட நிப்பாட்டுவோம் அப்படின்னு ஒரு சஹாபியும் நினைக்கலங்க. அதே போல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அந்த சாராயத்தை ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க, நேரத்தை காசு எல்லாம் எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க. அவங்க நினைச்சாங்களா, இந்த காசுக்கு இந்த சாராயத்தை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கிறேன், இப்ப இது சும்மா வீணாக்குறதா, இந்த ஸ்டொக்கை முடிச்சிருவோம், அதோட பிசினஸ் நிப்பாட்டும், அப்படி யாருமே நினைக்கலங்க. எந்த ஒரு நபித்தோழரும் நினைக்கல. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா சாராயத்தை ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனேயே யாரிடமெல்லாம் சாராயம் இருந்ததோ குடம் குடமாக எல்லாமே அப்படியே கொட்டி விட்டார்கள். அன்றைய தினம் மதீனா தெருவெங்கும் சாராயம் ஆறாக ஓடியதை நான் பார்த்தேன் அப்படின்னா சொன்ன அடுத்த செகண்ட் வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும், அல்லாஹ் ஹராமாக்கிட்டானா இதுக்கு மேல எனக்கு இந்த சாராயத்தை விட அந்த சொர்க்கம் தான் பெருசு. சொர்க்கத்துல தருவானே அல்லாஹ் சாராயம், அல்லாஹ் சொல்றான் தானே, வஃபீதாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூங்கறான். சொர்க்கத்து சாராயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து ஆசைப்படுபவர்கள், போட்டி போடுபவர்கள் அதுல போட்டி போடுங்கப்பா, சொர்க்கத்துல நான் உனக்கு சாராயத்தை தர இருக்கிறேன், அந்த சாராயத்துக்கு ஆசைப்பட்டு நல்ல மனிதனா வாழு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்களுக்கு எது பெருசா இருக்குது, இது பெருசா இல்ல, சொர்க்கம் பெருசா இருக்குது, அல்லது அல்லாஹ்வுடைய பயம், நரகத்துல தூக்கி போட்டுருவானோ என்ற பயம் பெருசா இருக்குது. அதனால இந்த சாராயம் எல்லாம் பெருசா இருக்கல, அப்படியே கொட்டிட்டாங்க. மதீனா எங்கும் ஆறாக சாராயம் ஓடுவதை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில 4620வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.